வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணன், ஆறாம் ஹவுஸ் இஸ் நாட் குட் இஃப் தேர் சூப்பர் பிளானட் கடக லக்னம் person who has Shukran Sevvai in 6th house and also has Sani Parvai and ராகு பார்வை will be benefit during. அவ்வளவுதான் எனக்கு வருது. சரி, இப்போ என்ன கேட்குறீங்கன்னா டூரிங் சனி சுக்கிர தசைன்னு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ராகு பார்வை. பிரதர், முதல்ல உங்க கேள்வியே தப்பு. ராகுக்கு பார்வை இருக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு, ஒரு ஜோதிடர் அப்படின்னாக்கா, நீங்க அந்த இடத்துல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்துடுது. ஏன் ஒளி பார்வை? இந்த ஜோசியத்துல பார்வைனா என்னங்க? சூரியன் பாக்குறாரு, சந்திரன் பாக்குறாரு, குரு பாக்குறாரு, ஒளியின் பிரதிபலிப்பு. இப்ப இதோ பாருங்க, இத்தனை லைட் இருக்குது, இங்க என் மேல இருக்கிறேன், இந்த பாருங்க ஷேடோ தெரியுதா? இதுக்கு பின்னாடி இங்க ஷேடோ இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த தெரியுதா தெரியல? ஓகே, நான் அந்த கையை எடுக்கும் போது இங்க ஷேடோ வருதுல்ல. ஏன் இங்க ஷேடோ வருதுன்னா, இந்த இடத்துல வெளிச்சம் பட்டு உங்களுடைய பார்வைக்கு வருது. இப்ப குருவின் பார்வை, சனியின் பார்வை எல்லாம் ஒளியுடைய பிரதிபலிப்புங்க. ராகுக்கு யாருங்க பார்வை இல்லைன்னு சொன்னது? இயல்பா நம்ம மனுஷனோட மூளையை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேல நீங்க லைட் அடிச்சீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். எதுவுமே இல்லாத ஒரு இருட்டுல நீங்க வெளிச்சத்தை அடிச்சீங்கன்னா அந்த இருட்டு காணாம போயிடும். அப்போ ராகுவும் கேதுவும் இருட்டு, அந்த இருட்டு மேல நீங்க வெளிச்சத்தை வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த இருட்டு காணாமலே போயிடும். இததான் ஜோதிடத்துல என்ன சொல்றாங்க, ராகுவும் கேதுவும் எந்த கிரகத்தின் பார்வையை வாங்குதோ, எந்த கிரகத்தின் வீட்டுல இருக்குதோ அந்த வீடாக, அந்த கிரகமாக மாறிக்கும். ராகுவுக்கும் கேதுவுக்கும் தனியான காரக அமைப்புகள் இல்லை. ஏன் இல்ல? தாத்தாக்கு காரகன் சொல்றாங்களே, பாட்டிக்கு காரகன் சொல்றாங்களே அப்படின்னா இந்த அமைப்பெல்லாம் ரொம்ப 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 ஒரு ஜோதிடத்துக்கு ஒவ்வாதுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் ஜோசியத்துல லாஜிக்கா இல்லைன்னா அதை மண்டைக்குள்ள எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஜோதிடம் முழுக்க 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 அப்படியே ஒரு லாஜிக்கான ஒரு என்ன சொல்லுவாங்க, பிராக்டிக்கலான ஒரு விஷயம்ங்க. பிராக்டிக்கல் இல்லாத விஷயம் ஜோதிடமா வர முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் ஒத்து வருகிறதோ அதுதான் ஜோதிடமே தவிர, போன ஜென்மம், தாத்தா சொல்லிட்டாரு, பெண்கள் சாபம் விட்டாங்க, கிணத்துல தள்ளிட்டாரு, இப்படிதான் ஜோதிடர்கள் பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த தாத்தாவை நீங்க பார்க்கவே முடியாது. தாத்தா பார்த்தா ஊர்லயே பெரிய மனுஷனா இருப்பாரு. எங்க தாத்தாவை அப்படி பண்ண, இந்த தாத்தா இல்லைங்க அவரோட தாத்தான்னு திருப்புவாங்க கதையை. ஓகே, இந்த ராகுக்கு கேதுக்கு பார்வை இருக்குன்ற அமைப்புக்குள்ள போகாதீங்க, உங்களுக்கு ஜோதிடம் புரியாது. ரெண்டாவது, இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, 6ஆம் இடத்துல சுபர் இருக்க கூடாது, இருந்தாருனாக்கா அவர் இந்த மாதிரியான அமைப்புகளை செய்வாரு, 6ஆம் பாவகம் நல்ல பாவகம் இல்லைன்னு சொல்றீங்க. ஓகே, இதுல இன்னொரு விஷயம் சொல்றீங்க, ராகுவும் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சனி பார்வை ராகு பார்வைன்னு சொல்றீங்க. இந்த ராகுவோட 3 7ஆம் பார்வை எடுத்தீங்களா, 11ஆம் பார்வை எடுத்தீங்களான்னு தெரியல. ராகுக்கு பார்வை கிடையாது. ஓகேங்களா, ராகு விட்டுருங்க, அவர் 7 இருக்கிறாரு. அடுத்ததா இப்ப என்ன செய்யுங்க, சனி செவ்வாயின் தொடர்புல இருக்கக்கூடிய ராகு ஒரு ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேங்க. அவருக்கு உண்மையிலே ஒரு விஷயம்லாம் பேசினாங்க, அவங்களுக்கு திருப்தி இல்லை. நான் ஏதாவது நல்ல பதில் சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்க, நான் சொல்லல. ஏன் அப்படின்னா அந்த கிரகத்துக்கு சனி செவ்வாயின் பார்வை 8ஆம் இடம்ன்ற மாதிரியான ஒரு பாபத்துவ அமைப்பு இருந்தது. எந்த கிரகமும் சனி செவ்வாயின் தொடர்புல வந்திருக்கு தெரியல. இவன் எங்க தெரியுது, எங்க தெரியுது, எங்க தெரியுது, எங்க தெரியுது, எங்க தெரியுது? இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாது. பேசாம விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன்ல மந்த்லி ராசி பலனை போய் பார்த்து தெரிஞ்சு. மிதுன ராசிக்காரங்களுக்கு, மீன ராசிக்காரங்களுக்கு அப்படி என்றால் அந்த கிரகம் தன்னுடைய தசையில அந்த காரகத்தை கெடுக்கும். சுக்கிர தசை நடந்தான்னு கேக்குறீங்க, சுக்கிர தசையில ஆணோ பெண்ணோ தன்னுடைய எதிர்பாலினத்தை கெடுக்கும், தாம்பத்தியத்தை கெடுக்கும். ஒரு ஜாதகங்க எடுத்தோன்னே இதே மாதிரிதான் இருந்தது பிரதர், ரொம்பலாம் வயசுல 39 37 வயசு இவ்வளவுதான் இருந்தது பிரதர், சுக்கிரதசை வந்துருச்சு, இந்த சுக்கிரன் உங்களை காமத்தை அனுபவிக்கிறதுல தடை பண்ணுமே பிரதர். ஆமா, ப்ரோஸ்டேட் கேன்சர் வந்துச்சுன்னு சொன்னாரு. இதத்தான் பண்ணும் சுக்கிர தசையில, தாம்பத்தியத்தை அனுபவிக்கக்கூடிய தடைகளை கொடுக்கும். ஆணா இருந்தா பெண்ணை புரிஞ்சுக்க முடியாம, பெண்ணா இருந்தா ஆணை புரிஞ்சுக்க முடியாத பிரிவுகளை கொடுக்கும். 2 பேரும் கல்யாணம், ஒருவேளை சுக்கிரதசை ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்புகள்ல 7ஆம் பாவகம் இருக்கிற பட்சத்துல கல்யாணம் பண்ணதுல இருந்து வெளிநாட்டுல இருக்கிறாருங்க, 20 வருஷம் கழிச்சு முடிச்சு சுக்கிரதசை முடிஞ்சு இளமை பருவத்தை வெளிநாட்டிலே தொலைச்சிட்டு அப்புறம் கணவனும் மனைவியும் ஒன்னா ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வரும். உங்களுக்கு இதெல்லாம் புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன்னு. இது எப்படிங்க செயல்படும்? இந்த இடத்துல தாங்க ஜோதிடத்தை டிகிரி அமைப்புகள்ல நீங்க பார்க்கணும். டிகிரி அமைப்பு என்ன?
ஒருவேளை சுக்கிரன் கடக லக்னம், சுக்கிரன் வந்து குருவின் வீட்டுல இருக்கிறாரு நீங்க மென்ஷன் பண்றீங்க, அது சுபருடைய வீடு. ஓகே, இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரனும் செவ்வாயும் ஒருவேளை சுக்கிரன் ஒரு 5 டிகிரியில இருக்காரு, செவ்வாய் ஒரு 6 டிகிரியில, 2 பேரும் ஒரே டிகிரியில சேர்ந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து சனியோட பார்வை ஒரு 20 டிகிரி தள்ளி இருந்தா அந்த இடத்துல அது பார்வை இல்லைங்க. அந்த இடத்துல 20 டிகிரி தள்ளினா 15 டிகிரி பார்வை விலகல் வந்துருது. ஒரு நட்சத்திரமே 13.2 என்னமோ தான் வரும் ஒரு நட்சத்திரமே. அந்த 4 பாதம் கொண்ட நட்சத்திரமுமே அந்த அமைப்புகள்ல வரும் பொழுது சனியின் பார்வை படவே இல்லை அப்படின்னு வரும். இந்த அமைப்புகள் இல்லைங்க. சனிக்கு இப்ப செவ்வாய் 6 டிகிரி, சுக்கிரன் 5 டிகிரியில இருக்காரு, சனி 3 டிகிரியில இருக்காரு. சுக்கிரன் அவுட்டு, ஏற்கனவே அவருக்கு ஆகாத வீட்டுல இருக்கிறாரு. சனி செவ்வாயோட தொடர்பு சுக்கிர தசை, சுக்கிர புக்தியே உங்களுக்கு டல் பண்ணும். 6ஆம் இடத்து பலனை செய்யும். தேவையில்லாத நபர்களுடைய தொடர்பு வரும். ஓகேங்களா. தேவையில்லாத நபர்களுடைய தொடர்பு 6ஆம் பாவகத்தினுடைய அமைப்புகள்ல லக்னாதிபதி வலு குறைஞ்சிட்டாரு அப்படின்னா நோயை கொடுக்கும், பாலியல் நோயை கொடுக்கும். இந்த சுக்கிரன் தான் பாலியல் நோய் ஒரு மாதிரியான அமைப்புகளை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ சனி செவ்வாயோட தொடர்பு இருக்கிற பட்சத்துல இந்த தன்மைங்க. இதற்கு அடுத்த நிலையாக லக்னாதிபதி உச்சமா இருக்காருங்க. சந்திரன் வந்து உச்சமா இருக்கிறாரு, பௌர்ணமி யோகம், லக்னத்துல குரு இருக்காரு. இந்த பலன் அப்படியே நடக்காது. ஏன்? பிரச்சனை சுக்கிர தசையில வருது, ஆனா உங்களுக்கு உள்ள இருக்குது, வெளியே தெரியல. ஏனென்றால் லக்னமும் லக்னாதிபதியும் பலமா இருக்கிறாங்க. இந்த லக்னம் லக்னாதிபதியோட பலத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தசை எவ்வளவு அடிக்க போகுது, எவ்வளவு கொடுக்க போகுதுன்றத புரிஞ்சுக்கலாம். அது கொஞ்சம் அனுபவத்துலதான் வரும். நானும் எக்ஸ்பர்ட்டானலாம் கேட்காதீங்க, படிப்படியா தானே பழகுறோம். ஆனா லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்கிற பட்சத்துல ஒருத்தருக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னுக்கே சொல்யூஷன் வருது. அதுதான் நம்ம கொடுத்து வச்சவங்க பணக்காரங்க பார் ராஜ வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா. நான் உங்க விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.